ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் கூட வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட லெவல் கொடுத்துருக்காங்க, வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆறாவது லெவல் பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மர், த்ருவ் ஜிரோல், ராவன் பவல் நந்தர் பர்ச்சர். சரிங்களா? ராவன் பவல் நந்தர் பர்கர் வருவார். சரிங்களா? இதில் ஏதோ ஒரு ஃபாரினர் உள்ளே இருப்பார். ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆவேஸ் கான், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, யுவேந்திர சஹல். இதுதான் ஆறாரோட லெவல். ஓகே, இப்போ டிசியோட லெவல் பார்த்துடலாம். டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், அபிஷேக் போரெல், ரிக்கி புய், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், சுமித் குமார் குசங்கரா. சரிங்களா? இது ஒரு இந்தியாவோட யங் பிளேயர் தான். ஏதோ ஒரு பிளேயர் போட்டிருக்காங்க. ஆண்ட்ரிஸ் நார்கியா, குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இஷாந்த் சர்மா. சரிங்களா? இதுதான் இவங்களோட லெவலு. மேக்ஸிமம் அந்த ஒரு சேஞ்சு தான் இருக்குது. அந்த ஒரு சேஞ்சு பார்த்துக்கலாம். யங் பிளேயர் மேலே ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சம்டைம் வாங்க, சம்டைம் ட்ராப் பண்ணி கூட போய்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஒன்பதாம் மேட்ச் உங்களுக்கு ஜெய்ப்பூர் நடக்குது. 28ஆம் தேதி நைட் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 190 அந்த ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 4, பேட்டிங் செகண்டு 12 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹெட்டுகெட் வந்து 27 ப்ளே பண்ணியிருக்காங்க. RR 14, TC 13 வின் பண்ணியிருக்காங்க. ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச்சுக்கு 51 விக்கெட் விழுந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 30, செகண்ட் 21. ரைட் ஃபேஸர் 36, லெஃப்ட் 15. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 58 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 28, செகண்டு 30. இந்த வெனியூவில் மட்டும் RR வந்து 39 வின் வச்சுருக்காங்க 58 மேட்ச்சுக்கு. சரிங்களா? டிசி வந்து 6 மேட்ச் ப்ளே பண்ணி 2 வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். இப்போ ஹைபிக் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஏன்னா ஹைபிக் வந்து கரண்டில் வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துட்டு தான் இருக்குது. அதனால் ஹைபிக்கை ஷோ பண்ணி எடுத்துருவோம். நீங்களும் எடுத்துக்கோங்க. பட்லர், சாம்சன், வார்னர், ஜெய்ஸ்வால், மிச்சல் மார்ஸ், அக்சர் பட்டேல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ். அவ்வளோதான். பவுலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ஹை பிக்குன்னு பார்த்தா 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? 74-75% அந்த ரேஞ்சுக்குள்ளே மேலே. சரிங்களா? எபோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹை பிக்கு தான். இந்த ஹை பிக்குன்னு பார்க்கும்போது 8 பேர் இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக 5 பேர் உட்கார வாய்ப்பு ஏறக்குறைய அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெண்டில் இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த 5 பேர் எடுத்தே ஆகணும். அதுக்கு மேலே போகாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஹை பிக்கை ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு குழு கொடுக்கலான்னா, குழுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹோம் டீம் ஜெயிச்சிட்டே இருக்குங்க. சரிங்களா? அப்போ ஹோம் டீமுக்கு அட்வான்டேஜ் கொடுங்க. ஹோம் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RR தான். RRக்கு நீங்கள் அட்வான்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா RRோட பிளேயர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? பட்லர், சாம்சன், ஜெய்ஸ்வால், ட்ரெண்ட் போல்ட். இப்போ இந்த 4ல் கிட்டத்தட்ட நீங்கள் 3 பேருக்கு இடம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஹோம் வின் பண்ணுதுன்னா ஹோமோட பெரிய பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு அதிகம் இருப்பாங்க. லாஸ் ஆகிற டீமில் வந்து பெரிய பிளேயர் நிற்க வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க, மும்பை தோற்றுட்டு ஓரளவு என்ன தான் கிட்ட போனாலும் ஹோம் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கும்போது ஹோமில் அதர் டீம் பார்க்கும்போது மும்பை வந்து சன்ரைசர்ஸ் கூட தோற்றுட்டாங்கன்னா அங்கே உள்ள பெரிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, பும்ரா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து லாஸ் ஆகிற டீமில் பெரிய பிளேயர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்காது. அதனால தான் நம்ம நேற்று கூட நம்ம ஃப்ரீவில் பேசியிருந்தோம். பெரிய பிளேயரை மேக்ஸிமம் ட்ராப் பண்ணி கொண்டு போங்க மும்பையிலன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதேமாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் அங்கே 3 எடுத்திங்கன்னா இங்கே ஒரு 2 பேர் மட்டும் இடம் கொடுங்க. டிசியில் வந்து ஒரு 2 பேருக்கு அட்வான்டேஜ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 இடத்துல தான் இருக்குது. சரிங்களா?
இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹை பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீ 3 பேர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து டிசியில் வந்து ஒரு 2 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000. ஒருவேளை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேசுன மாதிரி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஏமாத்துனா கண்டிப்பாக இந்த இதில் ஏதோ ஒன்று வர வாய்ப்பு உருவாகலாம். சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2க்கு டபுள் ஆப்ஷன் இருக்க பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக வரக்கூட வாய்ப்பு இருக்கும். வார்னரும் குல்தீப்பும் ஏமாற்றலாம். குல்தீப்பு சிங்கிள் விக்கெட்டோட போகலாம். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து இந்த 2 பேர் கண்டுபிடிக்க சிரமம். சரிங்களா, சம்டைம் வந்து ரொம்ப ரேராக இருந்தால் இங்கே 3 வந்து அங்கே 2 வரும். ரொம்ப கஷ்டம்தான். வின்னிங் டீமில் வந்து 3 பேர் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து 5 பேர் எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஆப்ஷனை பார்த்துடலாங்க. அடிக்கடி நம்ம பேசுகிறது தான். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெண்டு உருவாச்சுன்னு நம்ம பேசணும். அது கரெக்டாக வந்துருச்சு. சேம் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் விழுந்துருந்துச்சி அப்படின்னோம். கிட்டத்தட்ட 7வது மேட்ச்சு ஆல்ரெடி விழுந்திருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக வந்து 8வது மேட்ச்சும் ட்ரெண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னும் அதேமாதிரி வந்துருச்சு. சரிங்களா, பார்த்திங்கன்னா சேம் டீமில் கேப்டன் வைஸ்லாம் விழுந்துருச்சு. இப்போ இங்கேருந்து எத்தனை நாள் வருதுன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சரிங்களா, இது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரெண்டு என்ன வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இருந்துங்க. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்தே பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நமக்கு வந்து இது ஒரு 2வது மேட்சாக எடுத்துக்கலாம். இது 2வது மேட்ச் தான் நடந்தது. இது ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்க. ஆர்சிபியும் சென்னையும் விளாண்டுது. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கேப்டனை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கேப்டன் பவுலிங் லைனில் வந்திருக்கு அப்படின்னா செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சாம் கரன் கேப்டன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்திருக்கு. சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது மேட்ச்சில் பாருங்கள். செகண்டு 3ல் வந்து சேமில் உட்காந்துருக்கு. சரிங்களா, 3வதில் வந்து சேமில் உட்காந்துருக்கு. 4வது மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சஞ்சு சாம்சன் மேலே விக்கெட் கீப்பரில் போயிடுச்சு. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பவுலிங் லைனில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து பேட்டிங் லைனில் வந்துருச்சு. இந்த கேப்டன் ஆப்ஷன் நம்ம சொல்ல வரோம். சரிங்களா, கேப்டன் ஆப்ஷன் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் வந்துருச்சு. சரிங்களா, அந்த கேப்டன் ஆப்ஷனை மட்டும் நம்ம பேசிட்டு வரோம். அடுத்த ஆப்ஷன் கேப்டன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் போயிட்டு லாஸ்ட் மேட்ச் எண்டு மேட்ச் இப்போ நேற்று வரைக்கும் உண்டான மேட்ச்சில் விக்கெட் கீப்பரில் போயிட்டு. ஓகே, இப்போ இங்கேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் முடிஞ்சதில் கேப்டன் ரிப்பீட்டு ஆன ஒரே ஒரு இடம்னா சாம் கரனும் ரசலும் மட்டும்தான் சேம் இடத்துல ரிப்பீட் ஆகிருக்காங்க. அதுவும் ஒரே ஆல்ரவுண்டர் கேட்டகரின்னு பார்த்தா 2 மேட்ச் தான் சேம் இடத்துல விழுந்திருக்கு. மற்ற எல்லாமே வெவ்வேறு இடத்துல விழுந்திருக்கு. சரிங்களா, அதனால தான் நான் வந்து எனக்கு இந்த 2 பேரும் யூஸ் பண்ண தயக்கமாக இருந்தது நேற்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டே தான் போட்டிருந்தேன். அது ரொம்ப மோசமாக தான் வந்திருந்தார். விக்கெட்டே விழலை. சரிங்களா, இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அதுக்கு இவங்க பரவாயில்லையே அப்படின்னு. இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இவங்க 2 பேரும் கேப்டனே வரலங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே போகிறதுக்கு நீங்கள் வேறு எங்கேனாலும் போட்டுக்கலாம். போட்டு ஏமாறுறது 2வது பட்சம், அது வேறு. ஆனால் ஒரு இடம் வரலை அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஒரு இடம் வரலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கேப்டனாக போட்டு உட்காந்துருக்கிறது இன்னும் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, அதுக்கு நீங்கள் வந்து வேறு இடத்துல போட்டு ஏமாறுறது கூட பெட்டர் ஆப்ஷன். சரிங்களா, இப்போ பவுலரை போட்டுக்கலாம், எல்லாம் பேட்ஸ்மேனை போடலாம், எல்லாம் விக்கெட் கீப்பரை போட்டுக்கலாம். நேற்று சொல்ல வரோம். சரிங்களா, ஆனால் ஆல்ரவுண்டரை மட்டும் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. ஆனால் மேட்ச்சுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு மார்க்ராம் பாண்டியா கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் அதுக்கு முந்தின மேட்ச்சு ரச்சின் ரவீந்திரா வந்துட்டார் சிஎஸ்கேல. சேம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் ஆகிட்டார். அப்போனா வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் நான் இங்கே யூஸ் பண்ணல. சரிங்களா, உங்களுக்கு 2வது டீம் டெமோவாக கொடுத்துருப்பேன். நான் ஃபஸ்ட்டு டீம் தான் என்னோடய டீமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் எப்போவுமே வாட்ச் பண்ணுங்கள். இனி 20 டீம் போட்டிங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பண்ணலாம், ஒரு வயசாக கூட யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, சம்டைம் கேப்டனும் வரலாங்க, நான் வரமாட்டாங்கன்னு சொல்லலை. ஏன்னா சாம்கரனும் ரசலும் சேம் இடத்துல தான் ரிப்பீட் ஆகியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு நான் இதே மாதிரி ரிப்பீட் ஆகும்னு சொல்ல வரல. கொஞ்சம் ஒரு ட்ரெண்டு வர்றதுனால கொஞ்சம் மாற்றி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, கீப்பரை கூட நீங்கள் வயசாக கூட யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இப்போ யூஸ் ஆகி வந்துட்டுருக்குன்னா சேம் வந்த இடத்துல வரமாட்டேங்க கேப்டன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு இடத்துல யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். பட்லர் எடுத்துக்கோங்க. சஞ்சு சாம்சன், பட்லர், ஜேஸ்வால்ட்ட இருந்தெல்லாம் ஓரளவு ஸ்கோர் வந்தது அப்படின்னா சஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து டீம் க்ரியேட் பண்ணுங்கள். பண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கீப்பர் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க.
இந்த ட்ரீம் டீம் பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வருது. கீப்பரில் அதிகமாக இருந்தால் கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்து உட்காந்துடுறாங்க. அதை கொஞ்சம் பார்த்து எடுங்க. சம்டைம் ஏமாற்றிட்டு போக வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து டீம் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, வார்னர் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ் ஆகிற டீமில் வந்து ஒரு பெரிய பிக் பிளேயரை எடுக்க கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க. நேற்று தான் ரோஹித் சர்மாவை நான் எடுக்கவே டவுட்டாக இருந்தது. பும்ராவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலுமே பும்ராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல பாருங்கள். அதுதான் ஒரு ஆப்ஷன். பரவாயில்ல, ஏன்னா நேற்று பெரிய பெரிய ரன்னு ஸ்கோரு கிறிஸ்டியெல்லாம் நேற்று பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே, அது முடிஞ்சு போன மேட்ச்சு. ஏன்னா அது ஃபுல் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கும்போது பவுலிங்கு சுத்தமாக வர வாய்ப்பே இருக்காது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2 பவுலர் தான் வந்திருந்தாங்க சரிங்களா. ஓகே, அது வின்னிங் டீமில் தான் வருவாங்க மேக்ஸிமம். அதான் எப்போவுமே வின்னிங் டீமை நீங்கள் அட்வான்டேஜ் கொடுங்கன்னு சொல்கிறது. ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, ஹெட்மர் எடுத்துக்கோங்க, வார்னர் வந்து ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, லாஸ் ஆகிற டீமில் இந்த மாதிரி ஒரு லோ பிக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ரிக்கி பூய் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணி பாருங்கள். மிச்சல் மார்ஸ் எடுங்க, அக்ஷர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரியான் பராக் வந்து நம்பர் 4ல் பேட்டிங் பண்ணுறாரு. கொஞ்சம் முன்னே ப்ரமோட் பண்ணுறாங்க சரிங்களா. ஒரு ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணுங்கள். ஓவர் வந்து பார்ட் டைம் தான், சம்டைம் போடுவோம் சம்டைம் போடாமல் கூட போயிடுவார் சரிங்களா. சகல் எடுத்துக்கோங்க, ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு பவுலர் வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீப்பரில் கூட நீங்கள் போய்க்கலாம். சாய் கோப் ஃபின் ஃபார்மில் இருக்கீங்கன்னா சாய் கோப் அடிச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கீழே வேணால் ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பவுலர் எதாவது கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டோட்டலாக வேறு ஒரு மாதிரி ஒன் சைடாக தான் போயிருக்குது. உங்களுக்கு ரொம்ப இன்னும் டவுட்டாக இருந்தால் அந்த ஆவேஸ் கானை கூட எடுத்துகிட்டு ஒரு பவுலரை கூட கொண்டு வந்து பாருங்கள். இவருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்குங்க சரிங்களா. போன மேட்ச்சு 2 ஓவர் தான் போட்டு இன்ஜுரி ஆகிட்டு, இவருக்கு பதில் வேணால் ஒரு டிசியிலேருந்து ஒரு பவுலர் கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். கலீல் அகமது வருவார், இல்லைனா முகேஷ் குமார் வர வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக அவர் தான் வருவார். ஓகே, இப்போ டெமோ டீம் இப்படி தான் வச்சுருக்கோம். இதிலேருந்து எதாவது ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஹை பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்லர், ஜெய்ஸ்வால், மிச்சல் மார்ஸ் 4, அக்ஷர் பட்டேல் 3, ட்ரெண்ட் போல்ட் 5. 8க்கு நம்ம 5 பேர் தான் எடுக்கணும். ஓரளவு 5 பேர் தான் எடுத்து வச்சுருக்கோம் வச்சுருங்களா. இங்கேருந்து ஏதாவது ஏமாத்தினா கண்டிப்பாக வெளியிலேருந்து வர வாய்ப்பு இருக்கும். வார்னரோ அந்த மாதிரி உள்ள வர வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சஞ்சு கூட வரலாம் இங்கே எதாவது ஏமாற்றலாம். அதனால் இங்கே மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு கேப்டன் ஆப்ஷன் பார்க்கும்போது பட்லர், ஜெய்ஸ்வால், மிச்சல் மார்ஸ், அக்ஷர், ட்ரெண்ட் போல்ட் இந்த 5 பேர் ஹை பிக்கை போடலாம் சரிங்களா. ஓகே, இதை தாண்டி யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டின்னு பார்க்கும்போது வைஸாக வேணால் மேலே யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து கிளாஸன் வந்து உட்காந்துட்டார் கேப்டனில். எனக்கு கேப்டன் ஆப்ஷன் மேலே போக கொஞ்சம் தயக்கமாக இருக்குது சரிங்களா. மற்ற இடத்தவெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லை சகல் கூட கேப்டன் கெப்பாசிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை தாண்டி இந்த 2 பேருக்கும் கேப்டன் கெப்பாசிட்டி இருக்குங்க. இவருக்கு 2 பேத்துக்குமே இருக்குது. ஹெட்மருக்கு வேணால் வயசு வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. கீப்பர் செக்ஷனில் நீங்கள் கேப்டன் போடலாங்க. ஆனால் கேப்டன் எனக்கு சந்தேகமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா கிளாஸன் வந்து உட்காந்துட்டார், அதான் எனக்கு தயக்கமாக இருக்குது இன்றைக்கி அங்கே போகிறதுக்கு. ஒரு வேளை அங்கே வர மாதிரி இருந்தாலும் போடலாம். ஏன்னா அந்த இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச 8 மேட்ச்சில் 2 தடவை தான் சேம் இடத்துல விழுந்திருக்கு. சாம்கரன் கேப்டன் வந்தார், அதே இடத்துல ரசல் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்த இடம் ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, அங்கங்கே மாறிட்டு வருது சரிங்களா. அதனால கீப்பர் செக்ஷனில் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வயசாக வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ரிப்பீட் ஆனாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது கேப்டன் ஆப்ஷன் அங்கே இல்லாத மாதிரி தான் தெரியுது சரிங்களா. ஜெய்ஸ்வால் கூட வரலாம், இன்ஃபார்ம் பிளேயர் தான் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது இதில் வந்து சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு போங்க. டீமு காப்பி பண்ணாதீங்க. கேப்டன் ஆப்ஷன் உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க எனி டைம். ப்ளஸ் எனி டைம் நம்ம டெலிகிராமில் கொடுக்க ஃபஸ்ட்டு டீம் நம்ம டீம், செகண்ட் டீம் ஒரு டெமோ டீமாக தான் இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு டீம் தான் என்னோடய டீமாக இருக்கும். அந்த டீமை தான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு போவேன் 2வது டீமுக்கு சரிங்களா. டெலிகிராமில் கொடுக்குற 2வது டீம் கண்டிப்பாக என்னோட டீம் இல்லை, அது டெமோ டீமாக தான் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி டீம் உள்ளே கொண்டு போவோம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.